அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, ஜோதிடம் நம்ம பழகலாமா, ஜோதிடம் நம்ம படிக்கலாமா அப்படின்ட்டு. ஆர்ட்ன்றது எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயம். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். எங்களுடைய வித்யாலயமில் நிறைய பேர் என்னுடைய பேட்சில் படித்தவங்க இருக்காங்க. அதில் சிலர் பரம்பரையாக பண்ணுறவங்க, அவங்க தொழில் ரீதியாக பரம்பரையாக ஜோதிடம் பார்க்குறவங்க. பலரும் என்ன மாதிரி புதுசாக எனக்கும் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் அப்படின்றது தொழில் ரீதியாக யாருமே பண்ணது கிடையாது. படிச்சிருப்பாங்க, ஆனால் தொழில் ரீதியாக யாருமே பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஆனால் நான் படித்து இதை தொழில் ரீதியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கும் ஜோதிடத்திற்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோலாம் யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்கவும் மாட்டாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் சொல்கிறது இதிலேருந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டு. ஸோ என்ன மாதிரி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜோதிடம் என்பது எல்லோருக்குமான ஒரு ஆர்ட். தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வித்யாலயமில் சேர்ந்து படிங்க. ஒரு ஆச்சாரியார் கண்டிப்பாக நல்ல ரீதியில் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. ஸோ ஜோதிடம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இது பயமுறுத்துருவாங்க, பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம்லாம் கிடையாது. காலப்போக்கில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விஷயங்களை அவங்க மாற்றிருப்பாங்களே கண்டி பயமுறுத்துகிற விஷயமும் இது கிடையாது. ஸோ பழகலாம். அந்த ஃபீல்டுன்றது நம்மளை சூஸ் பண்ணிக்கும். நீங்கள் இப்போ டீச்சராக இருக்கீங்க, ஒரு குருவாக இருக்கீங்கன்னா அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க மாட்டீங்க, உங்களை தான் அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருக்கிறவங்கள அந்த ஃபீல்டே சூஸ் பண்ணிக்கோ. நம்ம நினச்சிப்போம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. பை நேச்சராகவே அந்த எனர்ஜி உங்களை புல் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ளே இழுத்துக்கும். நீங்கள் படிக்கவே இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னாலும் உங்ககிட்ட ரொம்ப நிறைய நாலேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதற்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த ஃபீல்டுக்குள்ளே அதுவே உங்களை எடுத்துகிட்டு இருக்கோம். சப்போஸ் ஜோதிடம் படிக்காதவங்களே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்களே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அது யூனிவர்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்க நேச்சராகவே அது நம்மளை பிக் பண்ணிக்கும், புல் பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு லா ஆஃப் நேச்சராக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. வாக்கு பலிதம்ன்றது குடும்ப ரீதியில் வராது. அரசியலாக இது அரசியல் குடும்பமாக பண்ணுறதுக்கு அரசியல்லாம் இது கிடையாது. அரசியலே குடும்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்பமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜோதிடமும் அதே மாதிரி தான். ஒரு வாக்கு பலிதம்ன்றது ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஞானம், அது தனிப்பட்ட ஒரு பலிதம். அது யார்கிட்ட இருந்தும் வராது, அது குடும்பமாகவும் வராது. தேங்க்யூ.